சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. நீங்க ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறீங்களே, உங்க ரெண்டு பேரும் கொளுத்ததான் போறேன். ரஞ்சி, ஓய், என்ன இன்னும் நடந்ததுல இருந்து நீ வெளியிலே வரலையா? உன் கண்ணுல அந்த மரண பயம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு பதட்டமாவே இல்லையா ராஜிமா? அட போமா, இவள மாதிரி நான் எத்தனை பேர் பாத்திருப்பேன். அவளாலெல்லாம் ஒண்ணுமே கிழிக்க முடியாது, சும்மா வாய்ஸ் அவடால் தான். இதெல்லாம் போட்டு நீ உன் மனசுல வரி பண்ணிக்காத. நியாயப்படி அவ கதிரேசன் மேலதான் போய் பாயணும். நாமளா கேஸ் போட்டோம், அவரா வந்தாரு. இந்த மாதிரி ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. நாம ஒரு சின்ன டீலிங் முடிச்சிட்டு செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் எதுக்கு மல்லி கிட்ட டீல் பேசுனேன்னு கேக்குறியா? விஜய் ஜெயிலுக்கு போனதும் குழந்தை மல்லி கிட்ட இருக்கட்டும்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துடக்கூடாது பாரு. அதுக்காக தான் டைவர்ஸே அப்ளை பண்ண வச்சேன். நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. மல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டா நமக்கு விஜய கட்டி வைக்கிற மாதிரி பெரியமா சொன்னாங்களேன்னு தானே யோசிக்கிற. அதெல்லாம் நடக்கிற காரியமா ரஞ்சி? இவ போயிட்டா ஓடி வந்து அவன் உன்னை கட்டிப்பானா என்ன? அதுவும் நீயும் நானும் சேர்ந்து இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் போய் உன்னை கட்டிப்பானா? நீ அவனெல்லாம் விட்டு தள்ளு. உனக்கு வேற நல்ல வாழ்க்கைய நானே அமைச்சு தரேன். இப்போ நடந்ததெல்லாம் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் நல்ல காஃபியா உன் கையால போட்டு எடுத்துட்டு வரியா? நீங்க ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறீங்களே, உங்க ரெண்டு பேரும் கொளுத்ததான் போறேன். எங்களை பிரிச்சு விட்டுட்டு நீங்க நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மரண பீதியோட தான் அலையணும். மல்லி என்ன செய்வா, ஏதாவது செஞ்சிடுவாளான்னு நீங்க ரெண்டு பேரும் பயந்து பயந்து சாவணும். ராஜிமா, நான் தான் ராஜிமா. ராஜிமா, என்ன ஆச்சு? நான் தான். நீதானா? தோல்ல பலி விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். சரி, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. மரண பயம் இவங்க கண்ணுலயும் இருக்கு. சும்மா தைரியம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. என் மல்லி நில்லுடி. பெரியம்மா, ஏய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். அப்படியே போயிடுறீ. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பெரியம்மா. நான் எவ பேச்சு கேட்க தயாரா இல்ல. எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க வந்த? அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஆனா நான் ஏதாச்சும் கோவத்துல செய்யறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து போயிடு. நீ நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உன் இடத்துல வேற எவ்வளாச்சும் இருந்திருந்தாலும் அடிச்சு துரத்தி விட்டுருப்பேன். முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ, போயிடு. பெரியம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டேன். அப்புறம் உங்க கையால என்ன வெட்டி போட்டாலும் போடுங்க, நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன். என்னடி கேட்கணும்? இல்ல என்ன கேட்கணும்? அம்மா அம்மானு உன் மேல உயிரியே வச்சிருந்தது அந்த பிஞ்சு. பெத்த அம்மாவா அந்த குழந்தை பார்த்ததே இல்ல. ஒன்னதானடி அம்மாவா நினைச்சிட்டு இருந்துச்சு. மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டியேடி. ஏய் மாப்பிள்ள தம்பி, உன்னை அவர் குடும்பத்துக்கு வந்து சேர்த்த சாமியா பார்த்தாருடி. அந்த ராஜேஸ்வரி பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு காலத்துல உன்னை கஷ்டப்படுத்தினாருதான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா அவர் தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு இனிமே இந்த வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போகணும் அம்மான்னு என்கிட்ட சொன்னாரு. சொன்ன மனுஷனுக்கு இதுதான் நீ கொடுத்த பரிசா? நானே உன்னை பத்தி ஏதாவது நெகட்டிவா சொன்னா கூட இல்லம்மா இல்லம்மா மல்லி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாமான்னு உனக்காக வக்காலத்து வாங்கினவருடைய அவரு. அந்த அருமையான மனுஷனை போய் ஜெயில புடிச்சு தள்ளிட்டியடி.
நீ எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி தொலைச்சிருக்க தெரியுமா? ச்சீ, நீ எல்லாம் நான் எடுத்து வளர்த்த பொண்ணுன்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குடி. உங்க கால்ல கூட விழுற பெரியம்மா. என்ன இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லாம மனசுலயே வச்சு செத்துக்கிட்டு இருந்தேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் எனக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டு நடப்போனமா தெரிஞ்சேனோ அதுவே நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. மன்னிப்பு மன்னிப்பா மன்னிப்பு எல்லாம் மன்னிப்பு கேட்டா அப்படியே சரியா போயிடுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிற. பாவண்டி அந்த பிஞ்சு, அந்த புள்ள அங்க போய் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்குதோ தெரியல. மாப்பிள்ள தம்பி ஜெயில படுற அவஸ்தையை விட நீ இப்படி துரோகம் பண்ணதை நினைச்சுதான் அந்த மனுஷன் நொந்து போயிருப்பாரு. நீ போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. விவாகரத்து கொடுக்கலாம், விவாகரத்து. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? ரெண்டே வார்த்தை உன் புருஷன் உன்னை பேசுறத கேட்க முடியலையா உனக்கு? அவ்வளவு அவமானமா போச்சா உனக்கு? யோசிச்சு பாரு, நீ வேலை செய்யற இடத்துல எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க. பணத்துக்காக அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ வேலை செய்யல. புருஷன்கிட்ட என்னடி மான அவமானம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம குடும்பத்துல பொம்பளைங்க யாருக்குமே இப்படி எல்லாம் பழக்கமே கிடையாது. எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த மான ரோஷம் எல்லாம்? பெரியம்மா, நான் சொல்றத நம்புங்க. அவர் என்ன திட்டினதுக்காகவோ கை நீட்டினதுக்காகவோ நான் விவாகரத்து கொடுக்கல. ஓ ஓ, புது கதை ரெடி பண்ணிட்டியாமா அதுக்குள்ள? ஐயோ கடவுளே, நீங்களும் என்ன நம்பலன்னா நான் எங்க பெரியம்மா போவேன்? நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ, தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து போ. பெரியம்மா, நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் என்ன வேணா செய்யுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு காரணம் அந்த ராஜி தான். என்ன என்ன சொன்ன? ஆமா பெரியம்மா, நீயா டைவர்ஸ் கொடுத்துட்டு வேலைக்கு போயிடு. அப்படி செஞ்சேன்னா விஜய்க்கு எதிரா ரஞ்சிதா சாட்சி சொல்ல மாட்டான்னு சொன்னா. ஐயோ, இல்லனா விஜய் ஜெயிலுக்கு போயிடுவாரு, வெண்பா கதிரேசன் கஸ்டடிக்கு போயிடுவான்னு என்ன மிரட்டுனாங்க பெரியம்மா. என்ன புள்ள சொல்ற? அத என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா. அடி பாவி பாவி, அன்னைக்கு உன் போனுக்கு அந்த ராஜேஷ் கால் பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. நானும் நேரா போய் அவளை வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா ச்சே, இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவன் சொன்னானே நீ நம்பி இருக்கியே. கூட பிறந்த தம்பிக்கே அந்த கழுத துரோகம் பண்ணவ, தெருவுல அவரை நிக்க வச்சவ, அவளை எப்படி உன்னால நம்ப முடிஞ்சது? நான் டைவர்ஸ் கொடுத்துட்டா ரஞ்சிதாவை அவருக்கு கட்டி வச்சிடலான்னு நினைச்சுதான் அப்படி சொல்றான்னு நினைச்சேன் பெரியம்மா. அப்படி இருக்கிறப்ப அவ ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டா, வெண்பாவை அவரை விட்டு போற நிலைமை இருக்காதுன்னு நினைச்சேன். என் கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போயிடுச்சு. நான் ஒதுங்கிட்டா அவருக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டான்னு ரஞ்சிதா சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிதான் நான் இப்படி பண்ணேன் பெரியம்மா. என்னால இப்ப என் குடும்பமே செதஞ்சு போச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழிப்பேன்? எங்க போனாலும் இந்த பாவம் என்ன விட்டு கரையாது. என்ன பண்ற? விடு 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 விடு, முதல்ல கண்ணத்தோட இங்க பாரு, விடு. சரி சரி. இல்ல பெரியம்மா, நான் பெரிய பாவி, எனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. உங்ககிட்ட என்ன சேர்த்துக்கோங்க நல்லா கேட்க வரல, யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியல. நீங்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஏன் அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்த. அதான் பெரியம்மா உங்களை தேடி வந்தேன். ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.